இந்த காக்கா கழுகு என்னதான் காக்கா உயர உயர பறந்தாலும் அது கழுகாக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா காதுக்குள்ள வைக்கிற ஹியரிங் எய்ட், அதாவது இன்விசிபிள் ஹியரிங் எய்ட் அண்ட் ஹியரிங் எய்ட் காதுக்கு பின்னாடி வைக்கிறது ரெண்டுமே ஒன்று ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா லேப்டாப்போட யூசேஜ் அண்ட் ஒரு மொபைலோட யூசேஜ் எப்படி டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஒரு லேப்டாப்பில் படம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இதே ஒரு ஃபோனில் படம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே வேற வேற இல்லையா. அதே மாதிரி தான் ஹியரிங் எய்ட் காதுக்குள்ளே வைக்கிறதும் சரி, இல்லை வெளியில் வைக்கிறதும் சரி, ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்போவுமே வேறு வேறு தான். அது ஹியரிங் எய்ட்ஸ் வந்து யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. காதுக்குள்ளே வைக்கிற டிவைஸ் மைல்ட்லேருந்து ஒரு மாடரேட் வரைக்கும் இருக்கிற லாஸ்க்கு இருக்கிற பீப்புள் யாராக இருந்தாலும் நல்லாவே பெனிஃபிட் நல்லா கொடுக்கும். பட் ஃபார் அதர் பீப்புள் லாஸ் அபவ் 70% மேலே இருக்குது அப்படிங்கிறது காதுக்குள்ளே வைக்கிற டிவைஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ ப்ரிஃபரபிளாக காதுக்கு வெளியில் இருக்கிற டிவைஸ், அதாவது காதுக்கு பின்புறமாக வைக்கிற டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நம்ம கோ த்ரூ பண்ண வேண்டிய டே டு டே லைஃப் எல்லா நம்ம கேட்குற எல்லா சத்தமும் நமக்கு ரொம்பவே பெனிஃபிட் தான் கொடுக்கும் நம்ம காதுக்கு பின்னாடி வைக்கிற டிவைஸை நம்ம வாங்குறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஃபைன் டியூன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் டூ இட் பை யோர் செல்ஃப். வேறஸ் டிவைஸ் நம்ம காதுக்குள்ளே வைக்கிறதுல நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்காது. அது நம்ம கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். வேறஸ் ஹியரிங் எய்ட் நமக்கு ஆர்ஐசி ஒரு பிடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் ஸ்பியர் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் கேர்.